அன்பான இயற்கை ரசிகர்களும் பயணங்களின் காதலர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜிப்சி கமல். இந்த அருமையான காலை வேளையில் உங்களோட நான் பேசுறதுல ரொம்ப மகிழ்ச்சி கொள்கிறேன். பார்த்தீங்கன்னா நேற்று சனிக்கிழமை 10ஆம் தேதி வீடியோ போட முடியல. மாமூலாக நம்ம வந்து பொதுவாக வந்து சனிக்கிழமை ஒரு வீடியோ போடுவோம் காலையில், அப்புறம் செவ்வாய்க்கிழமை ஒரு வீடியோ போடுவோம். சனிக்கிழமை வீடியோ எடிட்டிங்கில் இருந்துச்சு, ரெடி ஆகலை. நான் அதனால தான் ஒரு அப்டேட் கொடுக்கலான்னு ஒரு சின்னதாக ஒரு ஷார்ட் வீடியோ மாதிரி போடலாம் அப்படின்ட்டு வந்தேன். பொதுவாக பார்த்தோம்னா நம்ம பூமியில் பிறந்த ஒரு வாழ்க்கையில் நம்ம நிறைய பயணங்கள் பண்ணணும், இயற்கை சுற்றி பார்க்கணும். பிறந்து யாருமே எதுவுமே இங்கிருந்து கொண்டு போகிறதில்ல. இது வந்து நம்மளோட அல்டிமேட் கோல், நம்மளோட சேனலோட அல்டிமேட் கோல், நம்மளோட அல்டிமேட் கோல், நம்மளோட ஃபேமிலி, ஜிப்சி ஃபேமிலி, நான், மிஸ்ஸஸ் சுபாஷினி, பாப்பா, ஷைனி, ஜெனிஃபர், நாங்கள் 3 பேரும் ஒரு ஜிப்சி ஃபேமிலி மாதிரி போயிட்டே இருப்போம். எதுவுமே நிரந்தரம் இல்லை இந்த வாழ்க்கையில். அழகான இயற்கை சுற்றி பார்க்கறது தான். அப்புறம் எல்லாருமே இறைவன்கிட்ட போய் தான் ஆகணும். இப்போதைக்கு வந்து நம்ம கொடுத்த ஒவ்வொரு நாளையும் வந்து நான் ஏற்கனவே ஒரு பைபிள் வாசனம் சொல்லுவேன் இல்லைங்களா, இது கர்த்தர் உண்டு பண்ணிய நாள், இதில் களி கூர்ந்து மகிழக்கிடுவோம். ஒவ்வொரு நாளும் இறைவன் கொடுக்குற ஒரு கிஃப்ட்டு. கடவுள்கிட்ட நமக்கு ஒரு நாள் நம்ம வாழ்க்கையில் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. இன்னைக்கு அதாவது ஒரு நைட்டு தூங்கி காலையில் எந்திரிக்குமோ இல்லையோ அதுதான். ஸோ அந்த எந்திரிச்சோன்னா அது வந்து கடவுள் கொடுக்குற கிஃப்ட்டு. ஸோ ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையில் கடவுள் தான் முடிவு பண்ணுறாரு, நம்ம பிள்ளைக்கு வந்து இன்னொரு நாளாக நம்ம வாழ்க்கையில் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கொடுக்குறம்போது அந்த கொடுத்த வாழ்க்கையை சந்தோஷமாகவும் பாவம் இல்லாமல் நல்லபடியாக சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுறது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ரைட்ஸ். அது நம்மளோட உரிமை. வாழ்க்கை அந்த நாள் வந்து நமக்காக தான், நமக்காகன்ற போது. ஆனால் அந்த நாள் நமக்காகன்ற நாளை வந்து நமக்காக இல்லாமல் சேர்த்துக்கு எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. நம்ம சொந்தங்கள் பந்தங்களாக இருக்கட்டும், இல்லை நம்ம அலுவலகத்துலையாக இருக்கட்டும், இல்லை வேறு எங்கேயாவது இருக்கட்டும், எத்தனையோ உன்னோட நாளை நீ என்ஜாய் பண்ணாமல் அதாவது அனுபவிக்காமல் போகிறதுக்கு எத்தனையோ பிரச்சனைகள் வருது உலக பிரகாரமாக. அதெல்லாம் வந்து நிரந்தரமாக, அதெல்லாம் வந்து தேவையா மனுஷனுக்கு? தேவைகள் அடிப்படையாக இருந்தால் போதும் ஒரு மனிதனுக்கு. அதை விட்டுட்டு மிச்சம் எல்லாமே இயற்கை சுற்றி பார்க்கணும். நிறைய உலகத்தில் எவ்வளோ இடங்கள் இருக்குது சுற்றி பார்க்க, அதெல்லாம் சுற்றி பார்க்கணும். மனுஷன் நிறைய பயணங்கள் பண்ணணும். அப்போ தான் வந்து வாழ்க்கையில் அனுபவங்களை சேர்த்துக்கலாம். வாழ்க்கைன்றது அனுபவங்கள் மட்டும்தான். அனுபவங்களும் சந்தோஷமும் சமாதானம் மட்டும்தான். என்னோட நீங்கள் இது வரைக்கும் நம்ம பயணம் செஞ்சு வந்ததுக்கு நன்றி. என்னோட அன்பார்ந்த சப்ஸ்கிரைபர்ஸ், அதை போல் போன வீடியோவும் ஆதரித்ததுக்கு நன்றி. தடா வீடியோ இன்னும் மேலும் வீடியோ போட்டுகிட்டே இருப்போம். இன்னும் பிளான் பண்ணியிருக்கிறோம். நேற்று வீடியோ போட முடியல, அதனால தான் நான் வந்து உங்களை வந்து சந்திக்க வந்தேன். இன்றைக்கி காலையில் எல்லாருமே எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு நாளும் என்ஜாய் பண்ணி வாழுங்க. நம்ம இன்னொரு நாளைக்கு சந்திப்போம். ஒவ்வொரு வீடியோஸ் நான் போட்டுகிட்டே இருப்பேன். நான் ஒரு குடும்பமாக வந்து நம்ம வந்து இருப்போம். நான் வீடியோஸ் எங்கேயாவது நான் ட்ராவல் போனால் வந்து என்னோட ஜாயின் பண்ணிக்கிறேன். ஜாயின் பண்ணிக்கங்க. நன்றி.